ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜனவரி 29 புதன்கிழமை தை அமாவாசை. வழிபட வேண்டிய சரியான நேரம், செய்ய வேண்டிய பூஜை முறைகளை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தை அமாவாசை தினத்தில் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அமாவாசை அப்படின்னு சொன்னாலே அது முன்னோர் வழிபாட்டுக்குரிய ஒரு முக்கியமான ஒரு நாள். இது வரைக்கும் அமாவாசை பற்றி நாம் அப்படி தான் நினச்சிருப்போம். ஆனால் அந்த அமாவாசை வரக்கூடிய தினத்தை வைத்து தான் அதுக்கான பலன்கள் மாறுபடும். குறிப்பாக என்ன கிழமையில் அமாவாசை வருதோ அதுக்கேற்ற மாதிரி பல பலன்கள் நம்ம பெற முடியும். உதாரணத்துக்கு இந்த வருடம் ஜனவரி 29ஆம் தேதி புதன்கிழமையில் இந்த தை அமாவாசை வந்திருக்கு. பொதுவாக இந்த புதன்கிழமை அப்படிங்கிறது விநாயகருக்கும் புத்திகாரகனாக இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கும் உரிய ஒரு நாள். இது மூலயமா தொழிலில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் தான் ஜனவரி 29ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய தை அமாவாசை. அமாவாசை அப்படின்னு சொன்னாலே அது ரொம்ப விசேஷமான தினம்தான். அன்றைய தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதும் முன்னோர் வழிபாடும் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் அன்றைய தினம் தெய்வ வழிபாடும் சிறந்தது தான். அமாவாசைகள்லேயே ஒரு சில அமாவாசைகள் மட்டும்தான் முக்கியமானதாக எடுத்துக்கப்படுது. இந்த வருடம் தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை புதன்கிழமையில் வந்திருக்கிறதால அது எக்கச்சக்கமான பலன்களை நமக்கு தருவதாகவும் அமைந்திருக்கு. இந்த நாளில் தவறாமல் நம்மளோட முன்னோர் வழிபாட்டை செய்கிறது மூலயமாவும் வீட்டில் தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணும்போதும் செல்வ வளத்தை பெருக்கிக்க முடியும். முன்னாடிலாம் ஒருத்தர் வாழ்த்தும் போது 16 பெற்று பெருவாழ்வு வாழணும்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் 16 வகை செல்வங்களும் ஒருத்தங்களுக்கு கிடச்சிட்டா போதும், அவங்கள விட அதிர்ஷ்டசாலிகள் யாருமே இருக்க முடியாது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இத்தனை செல்வங்களையும் ஒருத்தவங்க பெற்று வாழ்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சந்தேகம்தான். அப்படி இத்தனை வகையான செல்வங்களை நாம் பெறணுன்னா அமாவாசை மாதிரியான பௌர்ணமி மாதிரியான சில முக்கியமான நாட்களை நாம் முன்னோர் வழிபாட்டுக்கும் இறை வழிபாட்டுக்கும் நாம் பயன்படுத்திக்கணும். முதல்ல ஜனவரி 29ஆம் தேதி புதன்கிழமை தை அமாவாசை திதி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னதான் ஜனவரி 29ஆம் தேதி அமாவாசை திதியாக இருந்தாலும் ஜனவரி 28 செவ்வாய்க்கிழமை இரவு 8:09 அமாவாசை திதி ஆரம்பிச்சிடுது. அதாவது ஜனவரி 28ஆம் தேதி இரவு 8 மணிக்கெல்லாமே அமாவாசை திதி பிறந்துடுது. அது ஜனவரி 29ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7:21 வரைக்கும் இருக்குது. அதனால் ஜனவரி 29ஆம் தேதி இரவு 7:30 வரைக்கும் உங்களுக்கு அமாவாசை திதி தான். அன்றைய தினம் புதன்கிழமை. புதன்கிழமை அப்படிங்கிறதால மதியம் 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் ராகு காலம், காலையில் 7:30 9 வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் நீங்கள் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, பித்ருக்களுக்கான வழிபாடு செய்கிறது, அதே நேரம் பித்ருக்களுக்கு படையல் போட்டு சாப்பாடு போடுறது, இது எல்லாத்தையும் இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் தாராளமாக செய்யலாம். முடிஞ்சால் மதியம் 1:30 2:30 இந்த நேரத்துலையோ, இல்லை காலையில் 10:30 11:30 இந்த நேரத்துலையோ தாராளமாக நீங்கள் உங்களோட முன்னோர்களுக்கான வழிபாட்டை நீங்கள் செஞ்சு முடிச்சுடுங்க. மகாலய அமாவாசையை தவற விட்டவங்களுக்கு இந்த ஒரு தை அமாவாசை ஒரு மாற்று வழி அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு குடும்பம் செல்வ செழிப்போட சுபிக்ஷத்தோடு இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் பித்ரு சாபமோ இல்லை பித்ரு கடனோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பித்ரு சாபம் பித்ரு கடன் நீங்கிட்டாலே அந்த குடும்பம் செல்வ செழிப்போட மேலோங்கி இருக்கும். நீங்கள் என்னதான் காசு பணம் சம்பாரித்து கோடியாக சம்பளத்தை வாங்கினாலும் பித்ரு சாபம் பித்ரு கடன் ஒரு குடும்பத்தில் இருந்துச்சுன்னா அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட நபர்கள் பித்ரு சாபத்தையும் பித்ரு கடனையும் தீர்த்துக்கிறதுக்காக தை அமாவாசை, மகாலய அமாவாசை மாதிரியான சில முக்கியமான அமாவாசைகளை பயன்படுத்திக்கோங்க. அதில் குறிப்பாக இந்த வருடம் 2025ஆம் வருஷம் பிறந்திருக்கக்கூடிய புது வருடத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை இந்த தை அமாவாசை. தை அமாவாசை தினத்தன்னைக்கு கட்டாயம் எல்லோரும் முன்னோர்களுக்கான வழிபாட்டை செய்யணும். அதை தவற விட்டுறவே கூடாது. இந்த முன்னோர்கள் வழிபாட்டை செய்கிறது மூலயமா நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் விலகும், சுப காரிய தடை நீங்கும், முன்னோர்களோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும், பல ஜென்மங்களாக நம்மளை பின்தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய சாபங்கள் விலகும். அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்றைய தினம் தானங்கள் செய்கிறதையும் மறக்காமல் வச்சுக்கோங்க. பொதுவாக அமாவாசை மாதிரியான சில முக்கியமான நாட்களில் புனித நீர்நிலைகளை போய் நீராடுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அப்படி ஒருவேளை அதுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னா கட்டாயம் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறு, ஏரி, குளம்னு சொல்லக்கூடிய நீர்நிலைகளை போய் நீராடிட்டு
அதுக்கப்புறம் உங்களுக்கான பூஜைகளை நீங்கள் தொடங்கலாம். அப்படி இல்லாதவங்க வழக்கம் போல் உங்கள் வீட்டிலேயே குளிச்சுட்டு பித்ருக்களுக்கான வழிபாட்டை செஞ்சுட்டு படையல் போட்டு உங்கள் வழிபாட்டை முடிச்சுக்கலாம். அமாவாசை தினம் அப்படிங்கிறது பித்ருக்களை வழிபடக்கூடிய நாள் மட்டும் இல்லை, அது தெய்வ வழிபாட்டுக்கும் முக்கியத்துவம் நாள் அப்படிங்கிறதால பகல் நேரங்களில் காலை நேரங்களில் பித்ரு வழிபாட்டுக்கும் மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு தெய்வ வழிபாடு செய்கிறதையும் மறக்காமல் நீங்கள் வச்சுக்கணும். முடிஞ்சால் 7 மணி 20 நிமிஷம் மாலை நேரத்தில் அதுக்குள்ளே கோவிலுக்கு போயிட்டு அம்மனை தரிசனம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அன்றைய தினம் புதன்கிழமை அப்படிங்கிறதால விநாயகரும் மறக்காமல் வேண்டிட்டு வாங்க. அமாவாசை தினம் அப்படிங்கிறது பித்ரு வழிபாடு, இன்னொரு பக்கம் இறை வழிபாடு இதெல்லாம் இருந்தாலும் முக்கியமாக அன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய விஷயம் தானம். தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். எவ்வளோ பேர் கோவில் வாசலில் யாசகம் கேட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு இந்த தை அமாவாசை தினத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். அன்னதானம் பண்ண முடியலனாலும் பரவாயில்லை, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வஸ்திர தானமோ பொருள் தானமோ நிதி தானமோ உங்களால் என்ன தானங்கள் பண்ண முடியுதோ, இல்லை யாராவது உங்ககிட்ட ஒரு 10 ரூபான்னு கேட்குறாங்களா, கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க, உடனே அவங்க எடுத்து கொடுத்துருங்க. அமாவாசை தினங்களில் தானங்கள் செய்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அன்றைய தினம் புதன்கிழமை அப்படிங்கிறதால புதன் பகவானுக்கு உரிய தானியம் பச்சை பயிறு. அந்த பச்சை பயிரை பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்கணும். பொதுவாக அமாவாசை தினங்களில் பசுமாட்டுக்கோ இல்லை பசுமாடை வைத்திருக்கிறவங்களுக்கோ ஒரு சில பொருட்களை தானமாக கொடுக்கலாம். பசுமாடை வைத்திருக்கிறவங்களுக்கு வஸ்திர தானம் செய்வாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலான்னா, உங்கள் கையால் பச்சை பயிரை ஊற வச்சு அந்த பச்சை பயிறு நன்கு ஊறினதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சமாக வெல்லம் கலந்து அந்த கலவையை பசுமாட்டுக்கு உங்கள் கையால் தானமாக கொடுக்கலாம். அது பசுமாடை வச்சிருக்கவங்கள்ட்ட போய் கொடுத்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் ரோட்டில் சுற்றி திரியக்கூடிய பசுமாட்டுக்கு நீங்கள் வீட்டுக்கு வர வச்சு கொடுத்தாலும் சரி, இரண்டுமே பசுமாட்டு கொடுக்கக்கூடிய தானத்தை தான் சேரும். அதை மறந்துடக்கூடாது. இன்னொரு பக்கம் இந்த அமாவாசை தினம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு நாள். அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வளர்பிறை நாட்கள். எந்த காரியத்தை தொடங்கினாலும் அது வளர்ந்துக்கிட்டே போகும். பொன் பொருள் செல்வம்னு சொல்லி நீங்கள் எதை தொடுறீங்களோ அது வளர்ந்துக்கிட்டே போகும். அப்படிப்பட்ட நல்ல நாளாக இருக்கக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் மகாலட்சுமி தாயார் பூஜை செய்கிறதும் விசேஷம்தான். வீட்டில் பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோஸில் இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சு சின்னதாக ஒரு கிண்ணத்தில் கல்லுப்பை கொட்டி வச்சு அது மேலே ஒரே ஒரு தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரை வழிபடணும். அப்படி ஏற்றக்கூடிய அந்த தீப ஒளி சுடர் இருக்குல்ல, அதை மகாலட்சுமி தாயாராக பாவிச்சு இந்த ஒரு அமாவாசை தினத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாய்விட்டு கேளுங்க. இப்போ சொல்லிக்கூடிய இந்த வழிமுறையில் இந்த 2025 வருஷத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு தை அமாவாசை தினத்தை நீங்கள் முறையாக வழிபடுறது மூலயமா பித்ருக்களோட ஆசீர்வாதத்தை பெற முடியும், பித்ருக்களோட சாபத்தை நீக்கிக்க முடியும், பித்ரு கடனை அடைக்க முடியும். அது இல்லாமல் இறை வழிபாட்டை செய்கிறதால விநாயகரோட அருள், தானம் பண்ணுறதால பசுமாட்டுக்கு தானம் செய்த ஒரு புண்ணியம், அது போக மகாலட்சுமி தாயார் வழிபாடு, இப்படி பல அம்சங்கள் பொருந்திய ஒரு நாள் இது. மறந்துடக்கூடாது. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.